இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக வாய்ப்பு வழங்கிய அருமையான ஆயர் அவர்களுக்கும் சபை கமிட்டிக்கும் சபைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை எடுத்து தியானிப்போம். அது 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாக அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவரிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தில் நின்று நீக்க விட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்பியிருக்கிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசாவினிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான். அதற்கு நாகமான் கடுக்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதியாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான் என்பதை நாம் தலைகளை தாழ்த்தி ஜெப பாடலை பாடி ஆண்டவரை நோக்கி ஜெபித்து நம்முடைய தியானத்தை ஆரம்பிப்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, உளையான சேற்றினின்று
அன்பினாவியானவரே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். சுவாமி, அடியேனை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமேன். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி ஒரு நீண்ட ஒரு பகுதியாக இருந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு பகுதி. பாருங்கள், இந்த பகுதியிலே ஒரு தளபதி, ஒரு ராஜாவினுடைய ஒரு தளபதிக்கு குஷ்டரோகம் ஏற்படுகின்றது. நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்ப்போம் என்றால் லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்திலே குஷ்டரோகம் எவ்வளவு ஒரு கொடிய வியாதி என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டின்படியாக அந்த குஷ்டரோகம் பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக பாளையத்திற்கு புறம்பாக இருக்க வேண்டும். ஊருக்குள்ளே இருக்கிறதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது. ஆக அதை அவர்கள் ஒருவேளை அந்த நோய் சரியானாலும் கூட அதை சென்று ஆசாரியரிடம் அவர்கள் காண்பித்து அதற்காக ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அவர்கள் தகுதி சான்றிதழ் பெற்றுதான் ஊருக்குள்ளே வர வேண்டும் என்ற ஒரு கடுமையான ஒரு சட்டம் இருந்த காலம். அப்பொழுது இந்த சீரியா தேசத்தினுடைய தளபதி நாகமான் என்பவனுக்கு குஷ்டரோகம், அரசனுக்கு அடுத்தபடியாக மிகவும் ஒரு அந்தஸ்துள்ள ஒரு பகுதியிலே இருக்கின்றான். அவனுக்கு குஷ்டரோகம் பாதிக்கின்றது. அதனை நீக்குவதற்காக நிச்சயமாக அவன் பல முயற்சிகள் எடுத்திருக்கக்கூடும். ஆனால் எந்த முயற்சியும் அவனுக்கு பலன் அளிக்கவில்லை. ஆனால் பாருங்கள், இவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஆட்கள் தேவைப்படுகிறார்களோ அல்லது கொள்ளை பொருளை கொள்ளையாட வேண்டுமோ இந்த நேரத்தில் எல்லாம் அவர்களுடைய கண்களிலே படுகிறது இந்த இஸ்ரவேல் தேசம் மாத்திரமே. அவர்கள் சீரியா தேசத்திலிருந்து, சீரியா தேசம் இஸ்ரவேலுக்கு வடப்புற பகுதியிலே உள்ள ஒரு தேசம், அது ஒரு பெரிய ஒரு தேசம். அந்த தேசத்திலிருந்து இவர்கள் வந்து இந்த இடத்தையில் கொள்ளையடித்து ஆட்களையும் தேவைப்படுகிற பொருட்களையும் எடுத்து கொண்டு போவது வழக்கம். அப்படியாகத்தான் ஒரு சிறு பெண்ணையும் அவர்கள் பிடித்து கொண்டு வந்து அதை நாகமானினுடைய வீட்டிலே அந்த பெண் அங்கு பணியாற்றுவதை நாம் பார்க்கின்றோம். பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த பெண் வந்து ஒரு அடிமை என்பதை மறந்து ஆண்டவர் பாருங்க, அடிமை என்பதை அந்த பெண் மறந்து தன்னுடைய எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு தன்னுடைய எஜமானுக்கு எப்படியாவது சுகம் கிடைக்க வேண்டும் என்பதை அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். இந்த பெண் வந்து சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு பெண், சிறு பெண். அந்த சென்ற இடத்திலே தன்னுடைய நாச்சியாரிடத்திலே தன்னுடைய அந்த தளபதியினுடைய மனைவியினிடத்திலே மிக நேர்த்தியாக சொல்கின்றதை பார்க்கின்றோம். எம்மா, இந்த மாதிரி இப்படி ஒரு இடம் இருக்கிறது சமாரியாவிலே, சென்று ஒருவேளை ஐயா அவர்கள் அங்கு சென்று வந்தால் நிச்சயமாக இது சுகமாகும் என்று அவர் ஆணித்தரமாக சொல்கின்றார். இதோடு இந்த பெண்ணுடைய அந்த நிகழ்ச்சி முடிந்து விடுகிறது. அவள் சொல்லுகிறாள், நீங்கள் சென்று இந்த மாதிரி சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி 3வது வசனத்திலே, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்று ஒரு நற்செய்தி அறிவிக்கின்றார். பாருங்கள், தன்னுடைய அடிமைத்தனத்திலே அவர்கள் வந்து அந்த இடத்திலே போய் ஒரு நற்செய்தியை அறிவிக்கின்றதை பார்க்கின்றோம். நம்ம ஒரு இடத்துல சிறைபிடிக்கப்பட்டு போய் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை சொல்ல மனம் வருமா? நாம் எப்படி அந்த இடத்திலிருந்து நாம் கிளம்பி விடலாம் என்ற ஒரு இதில் இருக்கும்போது அந்த இடத்துல போய் இந்த சிறுபெண் ஒரு நற்செய்தியை அறிவிக்கின்றால், அதோடு மாத்திரமல்ல அந்த செய்தியை அவர்கள் காது கொடுத்து கேட்கின்றார்கள். கவனமாக கேட்டு, சரி நம்ம எப்படியாவது அந்த இடத்திற்கு போவதற்கான ஆயத்தத்தை செய்யலாம் என்று மனைவி வந்து தன்னுடைய கணவனிடம் சொல்லும் பொழுது அதை நாகமான் அதை ஏற்றுக்கொள்வதை பார்க்கின்றோம். அப்போ பாருங்கள், இந்த பகுதி வந்து
ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு பகுதியாகவும், ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பகுதியாகவும், அடுத்து கடவுளினுடைய கிருபைக்கு ஒரு நல்ல கிருபையை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பகுதியாகவும், ஆண்டவர் அந்த சுகம் அளிக்கின்ற ஒரு பகுதியாகவும் ஒரு அற்புதமான ஒரு பகுதி. இதில் தன்னுடைய மனைவி சொல்வதை நாகமான் காது கொடுத்து கேட்டு அதற்கான பயணத்தை ஆரம்பிப்பதற்கு அவர்கள் பாருங்க, மிகப்பெரிய ஒரு நீண்ட பயணமாக இருக்கிறது. இதில் அநேக பொருட்கள் நம்மளுக்கு செலவாகும் என்று சொல்லி அவர்கள் 5வது வசனத்தில் அவர்கள் முதல்ல போய் நாகமான் தன்னுடைய அரசன்கிட்ட போய் அனுமதி கேட்குறான். இந்த மாதிரி நான் இந்த தேசத்தில் போனால் இப்படி சுகமாகுன்றாங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு நல்ல ஒரு அரசன் என்பதை இந்த 5வது வசனம் நம்மளுக்கு காட்டி கொடுக்கிறது. அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்குறாங்க. எல்லாம் நீங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு நீ போய் இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் அங்கே நீ சுகம் பெற்று வா என்று ஒரு ராஜா தன்னுடைய தளபதிக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்கிறத பார்க்குறோம். இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அடுத்து பாருங்கள், 6வது வசனத்தில் அந்த ராஜா அதுக்கு நிருபம் கொடுத்து அனுப்புகிறான். அந்த நிருபத்தை அவன் ஊழியக்காரர் எப்படி கொண்டு வரான்னு பாருங்கள். இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறது. அந்த நிருபத்தை எடுத்துக்கிட்டு அவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரான். அதனுடைய ராஜாவிட்ட கொடுக்குறான். கொடுக்கும்போது அடுத்த சம்பவம் பாருங்கள், 7வது வசனத்தில் இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகின்றான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். பாருங்கள், இஸ்ரவேலின் ராஜா தன்னை விரோதிக்கிறதுக்கான ஒரு சமயத்தை இவன் தேடுகின்றான். இது உண்மையிலே இது ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கிடையாதுன்னு சொல்லி அவன் மிகுந்த ஒரு கோபம் அடைகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அவனிடத்தில் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்துல அந்த விசுவாசத்தை நாம் காண முடியவில்லை. அவன் இதை இந்த கடிதத்தை அவன் ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனதில்லை. உடனே பாருங்கள், 8வது வசனத்தில் இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன், அவன் என்னிடத்தில் இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகின்றான். பாருங்கள், எலிசாவினுடைய அற்புதமான அந்த நிகழ்ச்சியை நாம் இந்த இடத்திலே காண முடிகின்றது. ஏனென்றால் பாருங்கள், எலியாவினிடத்திலிருந்து இரட்டிப்பான வரம் எனக்கு வேண்டும் என்பதை உறுதியாய் பிடித்து கொண்ட ஒரு மனுஷன்தான் எலிசா. எத்தனையோ அற்புதங்களை இந்த 2 ராஜாக்கள் புத்தகத்திலே எலிசாவை பற்றி எத்தனையோ அற்புதங்கள் இதிலே கூறப்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியிலே ராஜா செய்கின்ற இந்த காரியத்தை பார்த்து அவன் மிகவும் அவன் வேதனை அடைகின்றான். இஸ்ரவேலிலே இப்படி ஒரு தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்பதை நிகழ்த்தி காட்டும்படியாக ராஜாவுக்கு அவன் செய்தியை சொல்லி அனுப்புகின்றான். அப்படியே 9வது வசனத்திலே, அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் எலிசாவின் வாசற்படியிலே நிற்கின்றதை பார்க்கின்றோம். பாருங்கள், இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு பகுதி. பாருங்கள், வாசல் படியிலே ஒரு தளபதி. சீரியா தேசம் என்பது அதாவது இஸ்ரவேலர்களை பயமுறுத்துகின்ற ஒரு தேசம். ஆனால் சீரியா தேசத்தினுடைய ஒரு தளபதி அரசனை சென்று பார்த்து, அடுத்தபடியாக அவன் அரசனுடைய ஆலோசனையின்படி அவன் எலிசாவை பார்ப்பதற்காக இங்கே நிற்கின்றான். நிற்கும் போது எலிசாவினுடைய வாசற்படியில் நிற்கும் போது ஒரு தளபதிக்கு எப்படி ஒரு வரவேற்பு கிடைக்க வேண்டும். ஆனால் எலிசா வெளியே வரவே இல்லைன்ற இந்த இடத்துல அதை நாம் காண்கின்றோம். வெளியே வரவே இல்லை. தன்னுடைய வேலைக்காரன்ட்ட சொல்லி, எப்பா நீ ஒன்றும் இல்லைப்பா, அவனை போய் நீ யோர்தானில் போய் 7 முறை அவன் மூழ்கட்டுன்ற மாதிரி அதை மட்டும், அந்த செய்தியை மட்டும் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். 10வது வசனத்தில் பாருங்கள், அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். வெளியே வரல, எதுவும் செய்யலை. தன்னுடைய வேலைக்காரன்ட்ட சொல்லி
போய் மூழ்கட்டும், 7 முறை யோர்தானில் மூழ்கட்டும் என்று சொன்னால் எப்படி ஒரு கடும் கோபம் வரும் ஒரு தளபதிக்கு. அவன் நினச்சா இந்த நேரத்திலே தன்னுடைய படையின் மூலமாக இஸ்ரேல் தேசத்தை பிடிக்க முடியும். ஆனாலும் அவன் பாருங்கள், அதற்கு 11வது வசனத்தில் அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே நின்று தன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். இந்த மாதிரி என்னை பார்த்து என்னை தொட்டு அவன் சுகம் கொடுப்பான்னு நான் நினச்சேன். ஆனால் ஒன்றுமே செய்யலை. 12வது வசனத்தில் நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். அவன் பயங்கரமான கோபம், எப்படி கோபம் இருந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். பிரியமானவர்களே, அந்த தமஸ்குவிலிருந்து தான், ஏன்னா அந்த யோர்தான் நதிக்கு வரக்கூடிய தண்ணி தமஸ்குவை கடந்து வருகிறது. ஏனென்றால் அவர்கள் அதிலே ஸ்நானம் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய தண்ணி தான் நம்ம யோர்தான் நதி. அதில் நான் என்னுடைய தேசத்தில் இருக்கிற அந்த அற்புதமான தண்ணீரை காட்டிலுமா அந்த யோர்தான் நதி உயர்ந்தது என்று இந்த இடத்திலே சொல்வதை பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்திலே விளங்கப் போகின்றதை நாம் கவனமாக சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களை பாருங்கள், அதற்கு அவனுடைய 13வது வசனத்திலே அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடைய சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். பாருங்கள், இதோ நாகமானுடைய வேலைக்காரன் ஒரு நல்ல ஒரு வேலைக்காரன் போல. மற்றவனா எப்படியாவது நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம எப்படியாவது சண்டைக்கு தயாராகும்னு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி அவங்கள பழி வாங்கிறதுக்கான காரியத்தை செஞ்சுருக்கலாம். ஆனால் நாகமானுடைய அந்த வேலைக்காரன் போய் பாருங்கள், எப்படி ரொம்ப தன்னுடைய எஜமான்கிட்ட எப்படி பேசுகிறான் பாருங்கள். தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவன் உம்முடைய சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம். அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அவனை சொன்னபடியே அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறினது என்பதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவருடைய வல்லமை விளங்கினது. அதன் மூலமாக அந்த மனுஷன் சுகமானதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இப்படியாக நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாகவும் இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். இப்பொழுது பாருங்கள், இதில் ஒரு தீர்க்கதரிசி சொல்லி அந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையின்படியாக இவர் சென்று அந்த யோர்தானிலே 7 முறை மூழ்கின போது அற்புதமான சுகம் கிடைத்ததை பார்க்கின்றோம். ஆனால் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்த மாத்திரத்திலே அப்படி அற்புதமாக குஷ்டரோகிகள் சுகம் பெற்றதை நாம் லூக்கா நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கலாம். ஆண்டவர் அற்புதமானவர். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பாருங்கள், மரித்து 4 நாளாயிற்றே, நாரி போகுமே என்று மார்த்தாள் சொன்ன பொழுது மனமுருகிய ஆண்டவர், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி அந்த கல்லை புரட்டி தள்ளு என்று சொன்னபோது அவர் சொன்னபடியே புரட்டி தள்ளப்பட்டது கல். ஆனால் மரித்த லாசரு உயிரோடு எழும்பினான். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்கள், இதே சமாரியாவிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரியா கலிலேயா வழியாக வரும் பொழுது அந்த இடத்திலே 11வது வசனத்திலே பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்ட மாத்திரத்திலே அவருடைய ஆண்டவர் அந்த லேவிய ராமத்தை அவர் நினைவு கூர்ந்தபடியாக
ஆண்டவர் சொல்கின்றார் பாருங்கள், நீங்கள் அவர்களை பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அவ்வளவுதான், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள் என்றால் அவரை பார்த்த மாத்திரத்திலே தூரத்தில் இருந்தவர்கள் அற்புதமாக சுகம் பெற்றதை நாம் இந்த இடத்திலே பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் எப்படிப்பட்ட நோயில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு நிச்சயமாக அவர் விடுதலை அளிக்கக்கூடிய அற்புதமான தேவன் ஆண்டவர். பாருங்கள், இந்த இடத்திலே அந்த 10 பேர் சுகம் பெற்றார்கள். ஆனால் அவர்களுடைய மனதை பாருங்கள், 10 பேர் சுகம் பெற்றதிலே அவர்களில் ஒருவன் 15வது வசனத்திலே அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மைமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மைமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணாமை என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். நாம் ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம், எப்படிப்பட்ட விசுவாசமுடையவர்களாக காணப்படுகின்றோம் என்பது மாத்திரமே முக்கியம். ஆம் பிரியமானவர்களை, நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் அந்த நாகமானினுடைய செய்தியை நாம் கேட்டோம். அந்த செய்தியிலே நாகமானிடமிருந்து எலிசா எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை. நீ எனக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்ற அவன் என்ன பொண்ணும் பொருளோட பழைய சேனைகளோடு வந்த அந்த தளபதி இடத்திலிருந்து எந்த விதத்தையும் எதிர்பார்க்கல. ஆனால் ஆண்டவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும். என் தேசத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே இப்படி ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்பதை சீரியா தேசத்தின் மக்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்ற ஒரே நோக்கத்திலே அற்புதமான சுகம் பெற்ற அந்த நாகமான் நிச்சயமாக அங்கு சென்று அவன் சொன்னதை எல்லாம் அந்த மக்கள் கேட்டிருப்பார்கள். அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கும். இந்த இடத்திலும் குஷ்டரோகத்திலே சுகமான அந்த 10 பேர்கள் ஆண்டவரை பார்த்த மாத்திரத்திலே அவர்கள் சுகம் பெற்றதை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக ஆண்டவர் எத்தனையோ அற்புதம் அதிசயமான தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டார், இனி நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது என்று நீங்கள் எண்ணி வந்து இருக்கலாம். இந்த இடத்திலே ஆண்டவருடைய அற்புதமான சுகமளிக்கும் வல்லமையை இந்த நாளிலே காணும்படியாக ஆண்டவர் உங்கள் மத்தியிலும் கிருபை செய்ய அவர் தயவுள்ளவராய் இருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நானும் கூட ஒரே ஒரு சாட்சியை இந்த நேரத்திலே சொல்லி முடித்து கொள்ள நான் ஆவல் கொண்டவனாய் இருக்கின்றேன். ஆம் பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் என்னுடைய தகப்பனாருக்கு யூரின் போகும்போது அந்த சிறுநீர் கழிக்கின்ற போது இரத்தமாகவும் சேர்ந்து போய்கொண்டே இருந்தது. சபை குருவானவரிடத்தில் கூட நான் சொல்லி வருத்தப்பட்டேன். அதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, நீர் என் மீது உள்ள அன்பை நீர் வெளிப்படுத்தும்படியாக, என்னுடைய தகப்பனாருக்கு நீர் சுகம் அளிக்கும்படியாக மன்றாடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதமாக சுகம் கொடுத்தார். அதன் மூலமாக நாங்கள் மருத்துவமனை செல்லவில்லை, எங்கும் செல்லவில்லை. ஆண்டவர் வீட்டிலே அற்புதமான சுகத்தை கொடுத்தின்ற தகப்பனார் நல்ல சுகத்தோடு இருக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இப்படியாக என்னுடைய மனைவிக்கு கூட காலிலே ஒரு சுகரின் மூலமாக ஒரு புண் ஏற்பட்டு பல மாதங்களாக ஆறாமல் இருந்தது. அதற்கும் ஃபாஸ்டிங் இருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கு அற்புதமாக கூட சுகம் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மள்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல. எனக்கு பணத்தை கொண்டு வரணும், அதை கொண்டு வரணும், இதை கொண்டு வரணும், எதுவும் தேவையில்லை. ஆண்டவரை நாம் உண்மையும் உத்தமமாய், இப்பொழுது நாம் இந்த அந்நிய தேசத்திலிருந்து வந்த ஒரு நாகமான் எப்படி ஆண்டவரை விசுவாசித்து வந்து சுகம் பெற்று கொண்டானோ, அதே போல 10 குஷ்டரோகிகள் இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சுகம் பெற்றார்களோ, அதே போல் இன்றும் ஆண்டவர் நம்மளுடைய மத்தியிலே அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நாம் நம்மளுடைய இந்த ஜெப வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிப்போம். நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே நம்மளுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென்.